இப்போ எப்படி இருக்கு பாருங்க, find the population of a city at any time t. Okay, so என்ன சொல்லிருக்காங்க, find the population of a city at any time t. ஒரு சிட்டில இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஏதோ ஒரு டைம்ல, ஓகே, எனி டைம் t. given that the rate of increase, உடனே மார்க் பண்ணுங்க, rate of increase or differentiates or derivatives are, okay, rate of increase of population is proportional to the population at that instant. Okay, at that instant population is proportional to the population at that instant, அந்த particular timeல என்னது, so அது வந்து directly proportional சொல்லிருக்காங்க. And that in a period of 40 years the population increased from 3 lakhs to 4 lakhs. அதாவது ஸ்டார்டிங்ல 3 lakhs இருந்த பாப்புலேஷன் 40 வருஷத்துல 4 lakh ஆயிடுச்சு. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் क्वेश्चन, கரெக்டா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் நினைக்கி, நம்ம அந்த வேரியபிள்ஸ் என்னன்னு அஸ்யூம் பண்ணோம். let p be the population of a city at time t, at time t. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, the rate of increase கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்ப நினைக்கிறது dp by dt, ஏன்னா rate of increaseனால டெரிவேட்டிவ் தான். சோ என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க, dp by dt is directly proportional to the population. அந்த rate of increase வந்து with respect to population அந்த proportionality வந்து சேரும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணுவோம் சார், இது ஒரு proportionality சார், convert it into equation. convert பண்ணுங்க, என்ன கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். yes, dp by dt is equal to kp. very good my dear. so dp by dt is equal to kp. okay, எப்பவுமே ஒரு இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கன்வெர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்டு ஈக்குவேஷன், அது ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்ல மல்டிப்ளை பண்றோம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும் சார், இது வந்து வேரியபிள்ஸ் அப்ரூவ் மெத்தட் சார். என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். dp by p is equal to k into dt. so integrate my dear. So what you are going to get, 1 by p dp is equal to k times integral of dt. So what is integral of 1 by p dp? Solunga, yes, log p is equal to kt plus c. Whenever you integrate, always constant will come. I think you know how we got it. Integral of 1 by p என்னது log p தெரியும் இல்லையாப்பா? So அதே மாதிரி தான் வந்து நம்ம இங்கேயே போட்டிருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ணணும் சார், ஈக்குவேஷன் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் சார். அதாவது வந்து இந்த log எலிமினேட் பண்ணிடலாம் சார். எப்படி எலிமினேட் பண்ணீங்க? So therefore p is equal to என்னது சார், இங்க பேஸ் e அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கு e power kt plus c. சார் போன வாட்டி பண்ணதே தான் திரும்ப பண்றோம். எஸ், எல்லாம் ஒரே ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், வேற ஒரு ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணாலே முடிஞ்சிடும். சோ இங்க பாருங்க, p is equal to e power kt into e power c. as I told you earlier, e power c can be written as what, again c. so therefore உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் என்னமா வருது? ஓகே, ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது சொல்லுங்க பாப்போம். ஈக்குவேஷன் p is equal to e power kt into c. போன வாட்டி என்ன ஈக்குவேஷன் கிடைச்சதோ அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் கிடைக்குது, மட்டும் வேற ஏதாவது கிடைக்க போதானே, ஏன்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் தானே, ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சம்முக்கும் செகண்ட் சம்முக்கும் ப்ரொசீஜர் இது வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, இப்ப அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. that in a period of 40 years population increased from 3 lakhs to 3 lakhs to 4 lakhs. அதாவது 40 வருஷத்துல என்ன ஆயிடுச்சு, 3 lakhs இருந்து 4 lakhs ஆயிடுச்சு. ஓகே, அப்படின்னா இனிஷியல் பாப்புலேஷன் என்னது 3 lakhs. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், when initial population நம்ம t is equal to 0. okay, when t is equal to 0, p is equal to எவ்வளோ சார், 3 lakhs சார். very good. so 0 கொஞ்சம் பார்த்து கவுண்ட் பண்ணி போடுங்க. so therefore 3 lakhs is equal to e power k into 0 into c. so what is c is equal to my dear, 3 lakhs. very good. போன வாட்டி அதை நம்ம p நாட்னு வச்சிருந்தோம் இல்லையா, இதுக்கு இங்க கவுண்ட் கொடுத்திருக்கனால அந்த கவுண்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அது p நாட்னு எடுக்க வேண்டாம். ஓகே, c is equal to 3 lakhs. சோ அப்பனா நம்மளோட ஈக்குவேஷன் வந்துரும். therefore required equation என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க பாப்போம். required equation p is equal to e power kt. okay, first எப்படி எழுதுவோம், c into எழுதுவோம். so 3 lakhs into, okay, 3 lakhs into e power kt. இப்படி எழுதிக்கலாமா? yes, yes, of course we can write like this. okay, okay, so நம்ம இப்படி வந்து எழுதிக்கலாம். okay, p is equal to 3 lakh into e power kt. okay, this way we can write it. okay, சரி, இப்ப அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. in a period of 40 years the population increased from 3 lakhs to 4 lakhs. அப்படின்னா என்ன அர்த்தம்,
இங்க என்ன கொடுத்திருக்காங்க? In a period of 40 years. So that means when t is equal to 40. Okay, p is equal to என்ன கிடைச்சிருக்கு? Sir 4 lakh sir. Very good. So ஏன்னா வந்து 40 yearsல 3 லட்சம்ன்றது 4 லட்சமா மாறி இருக்கு. அப்ப நாளைக்கு ஃபைனல் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு? 4 lakhs. At 40 years it becomes 4 lakhs. So இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்னமா கிடைக்கும்? p க்கு பதிலா 4 lakhs, இது 3 lakhs அப்படியே தான் இருக்கும். e power k into t. t என்னதுப்பா? 40. Okay. So what you are going to get? So இதுல 0 எல்லாமே கட் ஆயிடும். கரெக்ட் தானேப்பா? இந்த எல்லா 0 உங்களுக்கு கட் ஆயிடும். So therefore e power 40k is equal to 4/3. இது அப்படியே வச்சுக்கோங்க. வேணானிக்கு நம்ம வந்து e power k கூட தனியா கொண்டு போய்க்கலாம். Okay, what is e power k? அதாவது taking 40th power on both sides. So what is e power k is equal to 4/3 whole power 1/40. இப்படி கூட நீங்க வச்சுங்க. Okay, e power k என்னதுன்னா 4/3 into 1 power, 4/3 whole power 1/40. இப்படி எழுதிக்கலாமா? So p என்ன வந்துரும்? Therefore p becomes, இது நம்மளுடைய e power k அப்படியே வச்சுக்கோங்க. ஒன்னும் logல எல்லாம் கன்வெர்ட் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். So therefore p என்ன வந்துரும்? நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷன், go to the original equation. இதான ஒரிஜினல் ஈக்குவேஷன். இந்த இடத்துல போங்க. ஏன்னா c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ e power k ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. e power k ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். So 3 lakhs into e power k ஓட வேல்யூ என்னமா கிடைச்சிருக்கு? 4/3 whole power என்னது? t/40. சார் என்ன சார் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது பாருங்க, e power kt இல்லையாப்பா? சோ இந்த e power k ஓட வேல்யூ தான் என்ன போட்டிருக்கோம்? 4/3 whole power 1/40. அதை அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு அந்த t எக்ஸ்ட்ரா இருக்கும், அந்த t போட்டுட்டோம். சோ இதுதான் நம்மளுடைய பாப்புலேஷன் at any time t. Okay, இதுதான் பாப்புலேஷன் at any time t. p is equal to 3 lakhs into 4/3 whole power t/40. இப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க எந்த டைம் வேணாலும், இப்போ 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கு, 20 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டீக்கு பதிலா அந்த டைமை போட்டாலே உங்களுக்கு என்னது? அந்த சிட்டியோட பாப்புலேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. வேற ஒண்ணும் இல்லை, இதுல தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி அட் எனி டைம் t தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். சோ therefore population of a final answer town at any time t is என்ன எழுதலாம்? p is equal to 3 lakhs into 4/3 whole power t/40. so என்ன பண்றீங்க அப்படின்னா, எப்பவுமே எக்ஸாம் எழுதும்போது எல்லாருமே எக்ஸாமினர் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காம நீங்க அவங்களுக்கு கரெக்ஷன் பண்றதை ஈஸி பண்ணி கொடுங்க. சோ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பாக்ஸ்ல போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்க, அந்த பாயிண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பாட் ஓகே உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டா இருந்திருக்கு அப்படின்ட்டு டிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க? மார்க்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ அதனால வந்து நமக்கும் அவங்களுக்கு இம்ப்ரெஷனும் கூடும், உங்க மேல இருக்கிற இம்ப்ரெஷனும் கூடும். ஓகே, ஒரு கான்பிடன்ஸா உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுங்க. எப்படின்னா, நீங்க இப்போ சப்போஸ் மக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு திரும்ப அடிச்சுட்டு இது வராதுன்றதுக்காண்டி ஃபுல்லா போட்டு முடிச்சு இது வராது ஏதாவது ஸ்டக் ஆகும்போது திரும்ப பின்னாடி போயிட்டு மாத்திக்கிட்டு இருப்போம். இதே புரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னு நினைக்க, இதுக்கு இப்படிதான் ஸ்டெப், இதுக்கு இப்படிதான் ஸ்டெப், இதுக்கு இப்படிதான் ஸ்டெப்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ப்ரிப்பரேஷன் பண்ற டைம் பயங்கரமாட்டு குறையும், டிராஸ்டிக்கலா குறையும். ஓகே, சோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல நீங்க படிக்கும்போது. ஓகே, சோ தட்ஸ் ஆல் வித் சம் நம்பர் 2 மை டியர். சோ சம் நம்பர் 2 முடிஞ்சிருச்சு. ஓகே.